தமிழ் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் களத்தை பற்றி நாம் பேசிய தகவல்கள் ஒவ்வொன்றாக சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு தகவல் மட்டும்தான், எதுவுமே நாம கிடையாது, எல்லாமே கிரகங்கள் மட்டும்தான். அந்த கிரகங்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதன்படி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும்தான் முக்கியம். அதன்படிதான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்று நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் அப்படியே ஒரு புரட்டி போட்டிருக்கு. அது எதற்காக நடந்தது, ஏன் நடந்தது என்ற விவாதத்திற்குள் நாம் போக விரும்பவில்லை, நம் ஜோதிடராக இருக்கின்ற காரணத்தினால். அப்போ இரண்டு பேரை நாம் பார்த்தாகணும். ஒன்று, தமிழக அரசு எதிர்கட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தமிழக அரசின் காவல்துறை எதிர்கட்சி தலைவர் நடவடிக்கை ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஆளும் கட்சியுடைய முதல்வருடைய நேரம், அவருடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கிறது, எதிர்கட்சி தலைவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, இந்த நேரம் எப்படி இருக்கிறது. ஏன்னா நேரம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது, அதை தான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகத்தின் அடிப்படையில் யார் என்ன விமர்சனங்கள் செய்தாலும் அதை பற்றி நமக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா பேசுவது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ராசி, அந்த ராசியினுடைய நிலை, அந்த ராசிக்கு கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அந்த கிரகங்கள் எந்த விதமான பலன்களை கொடுப்பார்கள் என்பது. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தகவலை முதல்ல சொல்லிடுறேன். நம்முடைய முதல்வர் அவருடைய ஜாதகப்படி 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு ஒரு யோகம் ஆரம்பமானது. அப்போ 9ஆம் இடத்து சனி ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி யோகத்தை வழங்கி இருக்கிறார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் கேதுவும் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் இட ராகு சனிக்கு நிகரானவர். அப்ப ஏதேனும் சங்கடங்களை, நெருக்கடிகளை, மறைமுக தொல்லைகளை 8ஆம் இடத்து ராகு கொடுத்து கொண்டே இருப்பார் முதல்வர் அவர்களுக்கு. நான் தெளிவாக பேசுறேன். இல்லை, எந்த ஜோதிடர்கள் வேண்டுமென்றாலும் இந்த கருத்தினை மறு ஆய்வு செய்யலாம், விமர்சனங்கள் செய்யலாம். என்ன காரணம்னா, நாம பேசிக்கொண்டிருக்கின்ற தகவல்களை வைத்து சில பேர் ஜோதிடமே தெரியாம இது தப்பு, இது இப்படி, அது அப்படி. இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எல்லா பிரமுகர்களுக்கும் ஜோதிடர்கள் என்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு வீடியோ வெளியே வருதுன்னா அதனுடைய தாக்கம் அவர்களுக்கும் சென்று சேரும். அப்போ சரியாக நம்ம பேசி இல்லாவிட்டால் நிச்சயமாக நாம் கடுமையான நிலைக்கு தள்ளப்படுவோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன யதார்த்தம், என்ன இருக்கு, அதை மட்டும் பேசிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அந்த கிரக சஞ்சார நிலையின் காரணமாக என்ன யோகம் இப்பொழுது இருக்கிறது, அல்ல என்ன அவயோகம் இருக்கிறது, இதை ஒவ்வொருவருக்கும் நம்ம சொல்லி ஆகணும். எல்லா மனிதருக்குமே பாத்தீங்கன்னா நல்லதை மட்டுமே சொல்லிட்டு விட்டுடக்கூடாது. என்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த நேரம் எப்படி இருக்கும், எதிர்வரும் காலம் எப்படி இருக்கும், இதையும் சொல்லி ஆகணும். சரி, இப்போ கைது நடவடிக்கைக்கு ஆளானவர் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள். இந்த கைது நடவடிக்கையின் காரணமாக அவருடைய அரசியல் வாழ்க்கை மறைந்து போக போகிறதா, இல்லை எதிர்காலம் இருண்டுவிட போகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு உதயநிதி அவர்களின் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. உறங்கி கிடந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இப்பொழுது விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் தொடங்கி தஞ்சாவூர் வரையில், செங்கிப்பட்டி வரையில் அந்த பயணத்தின் போது நடைபெற்ற நிகழ்வுகள், மக்கள் காட்டிய, தொண்டர்கள் காட்டிய ஆரவாரம், அரசுக்கு எதிரான முழக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சக்தி என்ன என்பது எல்லாம் அந்த நிகழ்வு, அந்த ஒரு நாள் நிகழ்வு படம் பிடித்து காட்டிவிட்டது. அப்போ அந்த கைது நடவடிக்கையின் காரணமாக உதயநிதி அவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ அரசியலில் கடந்த காலத்தில் தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் சுணக்கம் காட்டி வந்தவர் கைது நடவடிக்கையின் காரணமாக கொஞ்சம் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இப்பொழுது உற்சாகம் அடைந்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. பிரபல யூடியூபர் ஒருத்தர் பேசினார், தவறான அணுகுமுறை இந்த நேரத்தில் அது உதயநிதிக்கு பேரை வாங்கி கொடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு, இதை வேற மாதிரி செய்திருக்கலாம். அப்ப யாரு இத்தகைய அறிவுரைகளை சொன்னார்கள் என்பதெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்ப என்ன காரணம்னா, நமக்கு தெரிந்த காரணங்கள் எல்லாமே கிரகங்கள் மட்டும்தான். அப்போ உதயநிதியுடைய ராசின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் இப்பொழுது குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்.
மூன்றாம் இடத்தில் சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராஜ கிரகமான சூரியனும் சகாயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான கடகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டம் என்பது சூரியன் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் என்பது உதயநிதி அவர்களுக்கு யோகமான நேரம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு விஷயம். அப்ப மூன்றாம் இடத்துக்கு குருன்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அந்த குரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவருடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடம் ஒரு அணிசேர்க்கை நிகழ்ந்து விட்டது. இந்த கைது நடவடிக்கையின் காரணமாக ஒரு அணிசேர்க்கை, பலமான அணிசேர்க்கை என்பது நிகழ்ந்திருக்கு. 9ஆம் இடம் விலகி இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தலைவர்கள், கடந்த ஆட்சி காலத்தின் போது கொஞ்சம் இணக்கம் காட்டாமல் இருந்த தலைவர்கள், உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் என்பதை தெரிந்தவுடன் ஓடோடி வந்து பக்கத்தில் நின்றிருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ பெரிய மனிதனுடைய தொடர்பு என்பது இவருக்கு ஏற்படுவதற்கு அந்த 9ஆம் இடத்து பார்வை, 9ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவுடைய நிலை இவருக்கு எல்லோருடைய சேர்க்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்து 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா குரு பார்க்கிறார். செல்வாக்கு, அந்தஸ்து இந்த நேரத்தில் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு யோகமான நேரம் இது என்பதில் எந்த விதமான மறுப்பும் கிடையாது. அதற்கு மேல இந்த எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ராகு கேது பயிற்சி. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ராகு கேது பயிற்சி ரொம்ப பரபரப்பா எதிர்பார்ப்போம். கேது பகவான் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்கு வரப்போகிறார் 4ஆம் இடத்தை விட்டு. 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போறார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3, 9 காம்பினேஷன் பாருங்க, இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உதயநிதி அவர்களுக்கு. அப்ப என்னன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் எல்லாவற்றிலும் நிதானத்தை காட்டி வந்த உதயநிதி அவர்கள் இனி செயல்களில் வேகத்தை காட்டக்கூடிய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துணிச்சலாக, தைரியமாக எந்த ஒன்றையும் எதிர்கொள்ளக்கூடிய, கட்சியை வழிநடத்தக்கூடிய, தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய நிலையெல்லாம் 3ஆம் இடத்திற்கு கேது வருகின்ற போது உதயநிதி அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு என்ன பண்ணுவார்னா பெரிய மனிதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த அரசியல் பயணமே பாத்தீங்கன்னா இனி வரும் காலம், எதிர்காலம் என்பது மிகப்பெரிய யோக காலமாக, மாற்றத்திற்குரிய காலமாக இருக்கும். என்னங்க நீங்க எவ்வளவு பேசுறீங்க, அவர் கிரகத்தையும் நம்ப மாட்டாரு, தெய்வங்களையும் நம்ப மாட்டாரு, எதையும் நம்ப மாட்டாருன்னா ஒரே ஒரு தகவல் மட்டும்தான், யாராக இருந்தாலும் கிரக மாற்றங்கள் என்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றம் செய்துவிடும். இதே உதயநிதி அவர்கள் நாளைக்கு வேறு விதமாக தன்னுடைய வார்த்தைகளை மக்களை நோக்கி கொண்டு செல்லலாம். புரியுதுங்களா? மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய முதல்வருடைய ஜாதகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜாதகம் தான் கடகராசி பூச நட்சத்திரம். ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இப்போ ஜென்ம ராசிக்குள்ள குரு இருக்கார், அதே நேரத்துல ஜென்ம ராசிக்குள்ள சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் எப்படிங்க, இந்த ஆடி மாதத்தில் சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரம் சாதகமான நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துடக்கூடிய நேரம். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா சூரியன், ஜென்ம ராசிக்குள்ள குரு. அதே நேரத்துல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லணும்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ பிள்ளைகளிடம் ஒரு இணக்கமான நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலையினை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு ஏற்படுத்தி கொடுப்பார். நட்பினை பலப்படுத்துவார், பெரியவருடைய தொடர்பினை ஏற்படுத்தி கொடுப்பார், பெரியவருடைய ஆதரவினை ஏற்படுத்தி கொடுப்பார். அவருடைய செயல்களில் கூட நிறைய மாற்றங்களை இனி நம்மால் சந்திக்க போகிறோம். நிறைய மாற்றங்களை. இப்பொழுது என்ன நடக்குது, இப்ப 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. இந்த நேரம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் சென்றாலும் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு மறைமுகமான தொல்லைகளை முதல்வருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நிம்மதியற்ற நிலையினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அங்க ஞான மோட்சக்காரகன் கேது. அந்த சஞ்சாரங்களை சாதகமாக சுருக்கமா சொல்லிடுற, வேற காரணங்கள். இதே ராகு கேது பாத்தீங்கன்னா நவம்பர் 13ஆம் தேதி ஜென்ம ராசிக்குள் கேது வரப்போகிறார் முதல்வர் அவர்களுக்கு. 7ஆம் இடத்துல ராகு. இது எச்சரிக்கை மணிங்க, இது எச்சரிக்கை மணி. ஜென்ம ராசிக்குள் எந்த ராசினருக்கு கேது பகவான் சஞ்சரித்தாலும் அந்த காலகட்டம் அந்த ஜாதகருக்கு மிக மிக சோதனையான, நெருக்கடியான, பாதகமான
பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் எப்படி ஏற்படும் என்றால் நட்பு வட்டத்தினால் ஏற்படும், உடன் இருப்பவர்களால் ஏற்படும் மனச்சுமைகள், மனவழிகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். புகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலர் கூட பாத்தீங்கன்னா எதிர்மறையாக பேசுவதற்கு வாய்ப்புகள் வந்துவிடும். 7ஆம் இடத்து ராகு சும்மா இருக்க மாட்டார், ஜென்ம கேது சும்மா இருக்க மாட்டார். அப்ப எதிர்காலம் என்பது ஒரு பக்கம் இன்றைக்கு இருக்கின்ற செல்வாக்கு நாளைக்கு முதல்வருக்கு இருக்குமா என்றால் நிச்சயமாக கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கிறது. இப்ப கவனமா இருக்கணும். என்ன எல்லாருக்குமே ஜோதிடர்கள் ஆலோசனை இருக்காங்க. இந்த நேரம் நமக்கு சாதகமாக இருந்து விட்டு சாதகத்தில் அமர்ந்து விட்டோம். நாளை வரும் காலம் எப்படி இருக்க போகிறது, அப்போ அதையும் பார்க்கணும். அப்போ இந்த நேரத்தில் எதிர் வருகின்ற காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கு அவருடைய கை ஓங்கிடக்கூடிய காலமாக, அவருடைய செயல்பாட்டின் காரணமாக கட்சி வலிமையடையக்கூடிய நிலையினையும் நாம் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க கிரக சஞ்சார நிலையினை வைத்துதான் பேசியிருக்கோம். இன்னும் பார்ப்போம், இன்னும் பேசுவோம். நிறைய பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து கிரகங்களை பற்றி மட்டுமே பேசுவோம். நமக்கு யாரும் படிகளப்பவர்கள் அல்ல. அதே நேரத்தில் பேச வேண்டிய விஷயத்தை பேசிதான் ஆகணும். அரசியல் என்பது மனித வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது. அப்ப கிரகங்கள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் கிடையாது. அதனால்தான் இந்த பதிவினை போட்டிருக்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விதமான விமர்சனங்களாக இருந்தாலும் நீங்கள் இடலாம். அதற்கு பதில் சொல்றேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.